சிவகாசி மக்களை இருப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கான பதிவு என்ன அப்படின்னா, பெண்கள் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, என்ன டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, வரதட்சணை ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு அவங்களோட சேஃப்டிக்கோ இல்லை வளர்ச்சிக்கோ ஏதோ ஒரு நகைகள் அப்படிங்கிறது இன்னும் அது அன்பளிப்புங்கிற பேர்லையோ சீர்வரிசைங்கிற பேர்லையோ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்க பெண்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டு வெல் ஜாப்பில் இருக்க ஆண்கள் பார்த்திங்கன்னா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஏன் மனைவி அப்படின்னு சொல்கிறதுக்கு கெத்தாக இருக்கணும், அவள் நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஆண்கள் இருக்கிறாங்க. வரதட்சணையை எதிர்பார்க்காத ஆண்கள், ஆனால் தனக்கு அழகான ஒரு ஒய்ஃப் வேணும், அவள் டேலண்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதுக்காகையாவது பெண்கள் நம்மளை நம்ம பராமரிச்சுக்கிடணும். ஸோ போகும்போது எதை கொண்டுட்டு போகிறோம், போகும்போது நம்ம நெத்தியில் வைக்கிற ₹1 கூட நமக்கு சொந்தம் கிடையாது. ஸோ அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை தான் இந்த அழகு கொடுக்குது. ஸோ அப்போ அழகு அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம், சிறப்பாக இருக்கிறதா இல்லை உடல் அழகா, ஒல்லியாக இருக்கிறதா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம அழகாக இருக்கணும். நமக்கு நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னா நமக்கே தெரியும். நம்மளை கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த இடம் அழகாக இருக்குது, இந்த இடத்துல கருப்பாக இருக்குது, இந்த இடத்துல டாட்ஸ் இருக்குது, லிப்பில் பிக்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய நமக்குள்ளேயே கண்ணாடியில் பார்க்கும்போது தோன்றும். இதை எந்த பெண்களும் மறுக்க முடியாது. ஸோ நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவன் முகம் இப்படி இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தோன்றாமல் இருக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா உங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் எந்நேரமும் அழகுலையே ஃபோக்கஸ் பண்ணணும், அழகாக மட்டுமே வச்சுக்கிடணும். அழகுனா ஒல்லியாக இருக்கிறது தான் அழகு, பவுடர் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் அழகு அப்படின்னு நான் சொல்ல வரலை. ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்கள் முகம் எப்படி இருந்தால் அழகாக இருக்கணும், உங்கள் ஹேர் எப்படி இருந்தால் அழகாக இருக்கணும், உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை அழகாக வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல நீங்கள் உங்களை அழகாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று நீங்கள் உங்களை அழகாக வச்சுக்கும்போது உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு சுறுசுறுப்பு வரும், நல்ல வேலை பார்க்கணும்னு தோணும். வெயிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா சோர்வு, தேவையில்லாத நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நோய் இல்லாத வாழ்க்கை வாழணுமா நீங்கள் உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு டயட் எக்ஸசைஸ் பலனளிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எங்கள் ஸ்லிம் சிவகாசியை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் உடம்பை ஃபிட்டாகவும் அழகாகவும் வச்சுக்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எத்தனையோ பெண்கள் குண்டாக இருக்கிறதுனால திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி இந்த வெயிட் லாஸ் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம ஸ்லிம் சிவகாசியை விசிட் பண்ணுங்கள், ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.